அகிலத்திற்கோர் அருள் கொடையாம் அன்னலம் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சொல் செயலினை தவறாது பின்பற்றி எழுகிய நல்லற தோழர்கள் மற்றும் நாம் அனைவர்கள் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் வற்றா பெருங்கருணை என்றென்றும் நிலவட்டுமாக. எல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாமல்ல அல்லாஹுவின் பேரருளால் அவனால் அங்கீகரிக்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கும் நல்வாய்ப்பினை வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தரில் இருக்கிறார். இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களை விடவும் சிறப்பானதாகவும் உயர்ந்ததாகவும் அனைத்து மதங்களை விடவும் பின்பற்றுவதற்கு ஏற்றதாகவும் இருப்பதற்கு காரணம் அந்த மார்க்கத்தினுடைய கொள்கைகள், கோட்பாடுகள், அறிவுரைகள், சட்டதிட்டங்கள் இவை அனைத்தும் மிக உயர்ந்ததாகவும் படைத்த இறைவனிடத்தில் இருந்து வந்ததாகவும் இருப்பதினால்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக உயர்ந்ததாக இருக்கிறது. அந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் உயர்வை நீங்கள் தெரிய வேண்டுமென்றால், குறிப்பாக பெண்ணுரிமை போற்றிய இஸ்லாம் என்ற அந்த தலைப்பில் நீங்கள் தெரிய வேண்டுமானால், பெண்களை பற்றி இந்த இஸ்லாம் வருவதற்கு முன்பாக என்ன பார்வை இருந்தது, பெண்களை எப்படி அவர்கள் நடத்தினார்கள் என்பதையும் இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய நடைமுறைகளையும் ஒப்பிட்டு பார்த்து இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு உயர்ந்தது, அதனுடைய சட்டங்கள் எவ்வளவு உயர்ந்தது, நபிகளார் கொண்டு வந்தவை எவ்வளவு புரட்சிகரமானது என்பதை நீங்கள் தெளிவாக விளங்கலாம். பெண்கள் ஒரு காலகட்டத்தில் அவர்கள் வாழ்வதற்கே தகுதியற்றவர்களாக கருதப்பட்டார்கள். அவர்களுக்கு வாழ்வுரிமையை தந்தது இஸ்லாமிய மார்க்கம்தான். நீங்கள் நபிகளாரினுடைய காலத்திற்கு போக வேண்டியதில்லை. நம்முடைய காலத்தில் நம்முடைய மாநிலத்திலே நீங்கள் பார்க்கலாம், பெண் குழந்தை பிறந்தது என்றால் அதை அபசகுணமாக எடுத்துக்கொண்டு அந்த பெண் பிள்ளைக்கு கள்ளிப்பாலை கொடுத்து நெல்மணிகளை கொடுத்து கொல்லும் பழக்கமும் தமிழகத்தில் இருந்ததை நீங்கள் அறிவீர்கள். எதற்காக? பெண் குழந்தை என்ற ஒரே காரணத்திற்காக வேண்டி பெண்களை சிசுவிலேயே கொலை செய்யக்கூடிய கொடுமை இருந்தது. அன்று மட்டுமல்ல, நவீன காலத்தில் நவீன முறையில் இன்றும் இருக்கிறது. ஸ்கேனின் மூலமாக பிறப்பது பெண் குழந்தை, உள்ளே இருப்பது பெண் குழந்தை என்று தெரிந்தால் ஊசிகள், மருந்துகளை கொடுத்து கொலை செய்யும் கொடூரமும் இப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. பெண் குழந்தை என்பதற்காக ஒரு 2 பெண் குழந்தை, 3ஆவதும் பெண்ணா, 4ஆவதும் பெண்ணா, 5ஆவதும் பெண்ணா என்று அதிர்ச்சி அடையக்கூடியவர்கள், பெண்களும் கூட அதிர்ச்சி அடைகிறார்கள். அடுத்து அந்த பிள்ளை உருவானால் அது பெண் குழந்தை என்று தெரிந்தால் கருவிலேயே சமாதி கட்டி விடுகிறார்கள், கல்லறை கட்டி விடுகிறார்கள். இன்றும் இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் இதே ஆண் பிள்ளைக்கு செய்கிறார்களா? முதலாவது ஆண் பிள்ளை, 2வது, 3வது, 4வது ஆம்பளை பிள்ளையா பிறந்து கொண்டு வந்தால் ஒரு பொம்பளை பிள்ளை இருந்தால் நல்லா இருக்கும் என்று ஆசைப்படுவார்கள். கொலை பண்ணிடுவாங்களா? கொண்டு விடுவார்களா? இல்லை. பெண் பிள்ளை என்று சொன்னால் அவ்வளவு மட்டமானதாகவே இன்றைய காலம் வரையிலையும் நினைத்திருக்கின்றார்கள். அப்ப நபிகளாருடைய காலத்தில் ஒரு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக எப்படி இருந்திருக்கும்? திருக்குரான் நமக்கு அழகாக சொல்கிறது, அன்றைய காலத்தின் நிலையை படம் பிடித்து காட்டுகிறது. வைதா புஷ்ர அஹதுஹும் பில் உன்சா லல்ல வஜ்ஹு முஸ்வத்தா வஹுவ கலீம் யதவாரா மினல் கௌமி மின் சூஇ மா புஷ்ர பிஹி அயும்சிகுஹு அலா ஹூன் அவ் யுமத்திஸுஹு ஃபித் துராப். பெண் குழந்தை பிறந்தது என்ற நல்ல செய்தி அவர்களுக்கு சொல்லப்பட்டால் அவனுடைய முகம் மாறிவிடுகிறது, கோபமாகி விடுகிறான். இழிவான இந்த நிலையிலே இந்த பிள்ளையை வைத்துக் கொள்வதா அல்லது மண்ணோடு புதைத்து விடுவதா என்று நினைக்கிறான். இது பெரிய அநியாயம் இல்லையா? இது ஒரு பெரிய தவறு இல்லையா என்று அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். பெண் குழந்தை பிறந்தது என்ற நல்ல செய்தி
திருக்குர்ஆன் எப்படி சொல்கிறது? அவனுக்கு பெண் குழந்தை பிறப்பது என்பது ஒரு நல்ல செய்தி. சொர்க்கத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது எப்படி பஷீர் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்கிறானோ அதே போன்ற வார்த்தையை ஒரு பெண் குழந்தை பிறந்தது என்ற நல்ல செய்தி வந்தால் சந்தோஷப்பட வேண்டியவன், மகிழ்ச்சி அடைய வேண்டியவன் கோபப்படுகிறான், ஆத்திரப்படுகிறான். வெளியில் எப்படி நான் தலை காட்ட முடியும் என்று நினைக்கிறான். இந்த குழந்தையை வச்சு வளர்க்கிறதா அல்லது மண்ணோடு போட்டு புதைத்து விடுவதா என்று எண்ணுகிறான். மண்ணோடு மண்ணாக போட்டு புதைத்தும் இருந்தான். திருக்குர்ஆன் சொல்கிறது, வைதல் மஊதத்து சுயிலத் பி ஐதம்பின் குத்திலத். மண்ணிலே புதைக்கப்பட்ட அந்த குழந்தைகள் மறுமை நாளில் நீ எந்த பாவத்திற்காக கொல்லப்பட்டாய் என்று விசாரிக்கப்படும் போது, இதற்கென்று ஒரு தனி விசாரணையை அல்லாஹ் வைக்கிறான். எதற்காக? பெண் குழந்தையை அநியாயமாக அக்கிரமமாக கொண்டிருக்கிறான் என்ற கடும் எச்சரிக்கையை இஸ்லாம் அன்று சொன்னது. அதனால்தான் நபிகளாரினுடைய காலத்தில் பெண் பிள்ளைகள் எல்லாம் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடிந்தது. அந்த புரட்சியை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நமக்கு செய்து காட்டினார்கள். இந்த உலகத்தில் ஆணை போன்று பெண்ணும் வாழ தகுதி படைத்தவள், அதில் எந்த குறையும் இல்லாதவர் என்பதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இது போன்ற வசனங்களை சொல்லி அந்த மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள். பிறந்து விட்டது, பிறந்ததற்கு பிறகும் ஆண் பெண் என்ற வேறுபாடுகளை தான் காட்டினார்கள். பெண்களை மட்டமானவர்களாகத்தான் பார்த்தார்கள். இன்றைய காலத்திலும் இருக்கிறது, பல பகுதிகளிலும் இருக்கிறது, நபிகளாருடைய காலத்திலும் இருந்தது. யூதர்கள் இருந்தார்கள். அவர்கள் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிரமமான ஒரு நிலை, மாதவிடாய் ஏற்பட்டு விட்டதென்றால் அவர்களோடு சேர்ந்து சாப்பிட மாட்டார்கள், வீட்டிலே சேர்த்துக் கொள்ளவும் மாட்டார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெறுகிறது, லம் யுஆகிலூஹா வலம் யுஜாபியூஹுன்ன ஃபில் புயூத். அவர்களோடு சேர்ந்து சாப்பிடவும் மாட்டார்கள், வீட்டிலே சேர்த்துக் கொள்ளவும் மாட்டார்களாம். தனி தட்டு, தனி ஆடை, தனி இடம் என்று மாதவிடாய் நேரத்தில் வந்த பெண்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். ஆண்களுக்கு அப்படி நிலை கிடையாது. பெண்களுடைய ஒரு சிரமமான ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுகின்ற நேரத்தில் ஒரு ஆறுதலாக இருக்க வேண்டியவர்கள் அவர்களை ஒதுக்கி வைத்தார்கள், கொடுமைப்படுத்தினார்கள். நபிகளார் என்ன சொன்னார்கள்? இது மாதிரி யூதர்கள் செய்கின்ற பொழுது நபிகளார் இடத்தில் வந்து கேட்கப்பட்ட போது அற்புதமாக அழகான வார்த்தை சொன்னார். இஸ்னவு குல்ல செய்யின் இல்லன் நிக்காஹ். உடலுறவை தவிர நீங்கள் அனைத்தையும் செய்து கொள்ளலாம். உறவு கொள்வது மட்டும்தான் தடை. நீங்கள் மற்ற அடிப்படையில் என்ன வேண்டுமானாலும் அந்த பெண்களோடு நீங்கள் இருந்து கொள்ளலாம். ஒதுக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தட்டை தனியாக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தனி ஆடைகளை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, தனி அறையை ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அன்றைய காலத்திலே நபிகளார் புரட்சியை செய்தார்கள். சொன்னதோடு மட்டுமல்லாமல் நடைமுறையிலையும் செய்து காட்டினார்கள். இன்றும் நீங்கள் பார்க்கலாம், பல ஊர்களில் இருக்கிறது. இன்றும் டிவியில் கூட பேட்டி கொடுக்கிறார்கள். இந்த மாதிரி காலம் வந்தால் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை ஒதுக்கி வைத்து விடுவோம், அவளுக்கென்று தனியான தட்டை கொடுப்போம், தனியான அறையிலே ஒதுக்கி வைத்து விடுவோம். இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் கூட நடக்கிறது. நான் நபிகளாருடைய காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததை உடைத்தறிந்தார்கள். சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் பாருங்கள், அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், வஹுவ யதவக்கஉ ஃபீ ஹஜ்ரி சும்ம யக்ரஉல் குர்ஆன். நபிகளார் அவர்கள் என் மடியில் சாய்ந்து கொள்வார்கள், பிறகு திருக்குர்ஆனை அவர்கள் ஓதுவார்கள். வான ஹாயில். நான் மாதவிடாய் ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த நேரத்தில், எல்லாருமே ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எனது மடியில் சாய்ந்து இந்த உலகத்தின் வழிகாட்டியான மிக உயர்ந்த புத்தகமான திருமறை குர்ஆனை அவர்கள் ஓதுவார்கள். நீ என்ன ஒதுக்குறியா? உள்ளே வரக்கூடாது என்று சொல்கிறாயா? யாரிடத்தில் பேசக்கூடாது என்று சொல்கிறாயா? சரியல்ல. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மடியிலே அமர்ந்து திருமறை குர்ஆனை அங்கிருந்தே ஓதி காட்டி அவருடைய உரிமையை காட்டினார்கள். ஒதுக்காதே என்று சொன்னார். ஆயிஷா நாய் அவர்கள் சொல்கிறார்கள், நபிகளார் அவர்களிடத்தில் நான்
தண்ணீரை குடித்து விட்டு கொடுப்பேன், கொஞ்சத்தை வச்சு கொடுப்பேன். இங்கே தனித்தட்டு கொடுக்கப்படுகிறது, குடித்த மீதமுள்ள தண்ணீரை கொடுப்பேன். நான் மாதவிடாய் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நபிகளார் அவர்கள் நான் எந்த இடத்தில் வாய் வைத்தேனோ அதே இடத்தில் வாய் வைத்து அதே தண்ணீரை குடிப்பார்கள். என்ன நீ ஒதுக்குற, ஒதுக்க வேண்டிய அவசியம் என்ன என்று நபிகளார் அவர்கள் அதே இடத்தில் வாய் வைத்து குடிப்பார்கள். கறியை கடித்து சாப்பிட்டு கொஞ்சம் மீதத்தை வைத்து நபிகளார் இடத்தில் கொடுப்பேன், அவர்கள் அதே இடத்தில் வாய் வைத்து சாப்பிடுவார்கள். எவ்வளவு பெரிய புரட்சி என்று பாருங்கள். இன்றே மாற்ற முடியவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் அவ்வளவு அற்புதமான அந்த புரட்சியை செய்து பெண்களின் உரிமையை நபிகளார் அவர்கள் அங்கே காட்டினார். இன்று இஸ்லாத்தினுடைய சட்டத்திலும் இருக்கிறது, பெண்கள் இஸ்லாமியருடைய நடைமுறையிலும் இருக்கிறது. எங்கேயுமே இஸ்லாமியருடைய வீடுகளில் ஒதுக்கி வைப்பதில்லை, தனித்து விடுவதில்லை, தனி அறைகளில் ஒதுக்குவதில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கொடுத்த அந்த உரிமையின் அடிப்படையில் தான் பெண்களுக்கு இவ்வளவு சுதந்திரத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. இவ்வளவு ஒதுக்கி வைத்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய காலத்தில் படிக்க வைத்திருப்பார்களா, ஓத வைத்திருப்பார்களா? இன்றைய காலத்தில் அப்படி நடந்ததா? இந்திய நாட்டிலே அப்படி நடந்ததா? இந்திய நாட்டிலே பெண்களுக்கு படிப்பு என்பதே கிடையாது, கொடுக்கவும் இல்லை ஒரு காலத்தில். அதுக்கு ஒன்றை சொல்வார்கள், பெண்களை படிக்க வைத்தால் அவள் விதவையாகி விடுவார், கணவன் செத்து போயிடுவான். அதனால் பெண் குழந்தைகளுக்கு என்ன செய்யக்கூடாது, படிப்பையே கொடுக்கக்கூடாது. அதை தமிழிலே அழகான ஒரு பழமொழியாக கூட நாம் கேட்போம், அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு. நீ அடுப்பில் போய் உட்கார்ந்து ஊதி சமையல் செய்ய வேண்டிய உனக்கு படிப்பு எதுக்கு தேவை? படிக்காத, கணவனுக்கு பணிவிடை செய், சமையலை செய்து கொடு, துணிகளை துவைத்து கொடு, அவனுக்கு வேண்டிய மற்ற வேலைகளை எல்லாம் செய்து கொடு, உனக்கு எதற்கு படிப்பு என்று படிப்பையே கொடுக்கவில்லை. யாருக்கு? பெண்களுக்கு. 1800 மகாராஷ்டிராவிலே 2 பெண்மணிகள் பெண்களுக்கென்று தனியான பள்ளிக்கூடம் உருவாக்கினாங்க. இந்த உருவாக்கினவர்கள் மீது சாணியை கரைத்து வீசினார்கள், கற்களை கொண்டு அடித்து நொறுக்கினார்கள். பொம்பளைக்கு எதுக்கு படிப்பு, ஏன் அவளை படிக்க வைக்கிறாய் என்று கடுமையான எதிர்ப்புகள் 1800. பெண்களுக்கு படிப்பு என்பதையே கொடுக்கவில்லை, அவர்களுக்கு தேவையே கிடையாது, படிக்க வைக்காதீர்கள் என்று கடுமையான எதிர்ப்புகள் அங்கே எழும்புது. அதையெல்லாம் மீறிதான் இங்கே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் படிக்கிறார்கள். ஆனால் இந்த எதிர்ப்புகளுக்கெல்லாம் முன்னால் 1400 ஆண்டுகளுக்கு முன்பால் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் நபிகளார் அந்த பெண்ணுக்கு படிப்பு எப்படி கொடுத்தார்கள்? சஹீஹுல் புகாரியில் இடம்பெறும் ஹதீஸை நீங்கள் பாருங்கள். நபிகளார் சொல்கிறார், 3 நபர்கள் யூத்தூன அஜ்ரஹும் மர்ரத்தைன், 3 நபர்களில் அவங்களுக்கு 2 தடவை கூலி கொடுக்கும், டபுள் கூலி அவங்களுக்கு கொடுப்போம். அதில் ஒரு மனிதன் யார் என்றால் ரஜுலு தக்கூனு லஹுல் அமா, ஒரு ஆண், அவனுக்கு ஒரு அடிமை பெண் இருக்கிறார். உங்களுக்கு அடிமை என்றால் அன்றைய காலத்தில் போர்க்களங்களிலிருந்து பிடித்து வரப்பட்டவர்கள், அவங்க கொத்தடிமைகளை போன்று வெறும் வேலை செய்யறதுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்க, எந்த உரிமையும் அவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட அடிமைகள் நபிகளார் அவர்கள் பிந்திய காலத்தில் அந்த அடிமை முறையே மொத்தமாக பல வழிகளில் என்ன செய்தார்கள், முறியடித்துட்டாங்க. அவன் செய்யக்கூடிய தவறுகள் இவைக்கெல்லாம் பரிகாரமாக அடிமையை விடுதலை செய்தல் சட்டங்களை கொண்டு வந்து பெரும்பான்மை எல்லாருமே அடிமைகள் விடுதலை செய்யப்பட்டாங்க. ஆனால் ஆரம்ப காலத்தில் அப்படி அடிமைகள் நபிகளாருடைய காலத்தில் இருக்க தான் செஞ்சாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு ஆணுக்கு ஒரு அடிமை பெண், ஆம்பளை கூட கிடையாது, ஒரு பெண் இருக்கிறார். அந்த அடிமை பெண்ணுக்கு கல்வியை, அந்த பெண்ணுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்து, அந்த கல்வியையும் அழகுற கற்றுக் கொடுத்து, யோசித்து பாருங்க, படிப்பு ஏனோதானு கவர்மெண்ட் ஸ்கூலு சாதாரண ஸ்கூலு அப்படிங்கிற மாதிரி இல்லை, படிப்பு கல்வி சொல்லி கொடுக்குறா, ரொம்ப அற்புதமாக அழகிய முறையில் நல்ல தரமான கல்வியையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்து, அதிபுஹா ஃபயஹ்சினு அதபஹா,
ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து, அந்த ஒழுக்கத்தையும் அழகுற கற்றுக் கொடுத்து அவளை திருமணம் முடித்து கொண்டால் அவனுக்கு 2 கோழி. நபிகளாரினுடைய ஆர்வத்தை பாருங்கள், அவங்க ஆர்வமூட்ட விஷயத்தை பாருங்கள். சாதாரண சுதந்திரமாக இருக்கும் என்றல்ல, அடிமையாக இருக்கும் எண்ணிக்கை. கல்வியை கற்றுக்கொடு, அந்த கல்வியையும் அழகுற கற்றுக்கொடு. ஒழுக்கத்தை கற்றுக்கொடு, அந்த ஒழுக்கத்தையும் அழகுற கற்றுக்கொடு. 2 கூறுகளை பெற்றுச்சல். உண்டா? நபிகளாருடைய காலத்திற்கு பிறகே பெண்களுக்கு படிப்பு கொடுக்கவில்லை. ராஜபுத்திரர்களாக இருக்கக்கூடிய, ராஜிகளாக ராணிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய அரண்மனையில் ஆசிரியர்களை வைத்து படித்தார்கள். சாதாரண மக்கள்லாம் படிக்க முடியல. பெண்கள்லாம் படிப்பறிவே இல்லாமல் தான் கடந்தாங்க. அதுக்கெல்லாம் முந்தைய காலத்திலேயே நபிகளார் அவர்கள் அழகுற சொன்னார்கள், உனக்கு 2 கூலி வேண்டும்டா, கல்வியை கற்றுக்கொடு, அந்த கல்வியை அழகுற நீ கற்றுக்கொடு, டபுள் கூலியை அடித்துட்டு போன்னு சொன்னாங்க. பெண்ணுக்கு ஒரு அடிமை பெண்ணுக்கே சொன்னார்கள்டா, மற்றவர்கள் நீங்க யோசித்து பாருங்கள். நபிகளார் பெண்ணுரிமையை எவ்வளவு பேணினார்கள் பாருங்க. ஒரு அடிமையாக இருந்தாலும் அவளுக்கும் கல்வி தேவை, படிப்பு தேவை என்பதை சொல்லிக் கொடுத்ததை பாருங்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், சஹீஹ் முஸ்லிமில் நீங்கள் பாருங்களாம், நிஅமன் நிசாவுல் அன்சார், பெண்களிலேயே மிகச்சிறந்தவர்கள் அன்சாரி பெண்கள். லம் யகுன் யம்னவுஹுன்னல் ஹயா அய்யதஃபக்கஹன ஃபித்தீன், அவர்களுக்கு கல்வியை கற்றுக்கொள்வதில், மார்க்க கல்வியை கற்றுக்கொள்வதில் வெட்கம் ஒரு தடையாக இருந்ததே இல்லை. எல்லா கேள்வியும் கேட்டு கற்றுக்குவாங்க. யாரிடத்தை? அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் வந்து பல கேள்விகளை கேட்டு இருக்கிறார்கள். நபிகளார் பதில் சொல்லி இருக்கிறார். ஆயிஷா நாய் அவருக்கு சொல்வார், மார்க்க விஷயங்களில் இவர்களை போன்று சிறந்தவர்கள் யாரும் இல்லை. வெட்கப்படவே மாட்டாங்க கல்வி கற்பதில், மார்க்கத்தை அறிவதில். அவர்கள் எந்த விதமான பயத்தையோ எந்த விதமான குறைகளாகவோ இருந்த அவர்கள் இருந்ததில்லை. பயப்படாமல் வெட்கப்படாமல் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே கல்வியை பயின்ற அவர்கள் மிகச்சிறந்த பெண்மணிகள். எந்த காலம்னு பாருங்க, நபிகளார் எப்படி எல்லாம் நடந்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். எல்லா பெண்களும் என்ன கேள்விகளை கேட்டாலும் மார்க்கம் தொடர்பான அனைத்துக்கும் பெண்களுக்கு பதில் சொன்னார்கள். மார்க்கத்தில் சிறந்தவர்களாக ஆக்கினார்கள். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்தில் பாடம் பயின்றவர்கள். ஒரு பெண்மணி தான். வரலாற்று ஆசிரியர்கள் ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் சொல்கிறார்கள், அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஏராளமானவர்கள் மார்க்க சட்டத்தை கேட்டு அறிவித்திருக்கிறார்கள். ஆயிஷா நாய் அவரிடத்தில் இருந்து இஸ்லாமிய மார்க்க சட்டத்தில் 1/4 வந்திருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். மொத்த இஸ்லாமிய சட்டத்திலேயே 1/4 கால் பாகம் ஒரு பெண்மணி இடத்தில் தான் வந்திருக்கிறது. நபிகளார் இடத்திலிருந்து கற்று இருக்கிறார்கள். நபிகளார் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த பெண்மணி படித்திருக்கிறார். அவ்வளவு மார்க்கத்திலே படிப்பதற்கு அவ்வளவு பெரிய உரிமைகளை கொடுத்தது இஸ்லாம். வீட்டிலேயே அடைஞ்சுக்கிட்டே படிக்காதே ஓதாதே என்று மார்க்கம் தடுக்கவே இல்லை. இஸ்லாம் அவர்களை அந்த உயர்ந்த இடத்திலே வைத்து பார்த்தது. நபிகளாரிடத்திலே தைரியமாக கேட்டார்கள். சஹீஹுல் புகாரில் இடம் பெறுகிறது, கலபனா அலைக்கர் ரிஜால் ஃபஜஅலனா யௌமன் மின் நஃப்ஸி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஆண்கள் உங்களை மிகைத்து விடுகிறார்கள், எங்களுக்கு கேட்க முடியல. எப்போதாலும் ஆண்கள் தான் சுத்திட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் கேள்வி கேட்கிறாங்க, எங்களுக்குன்னு ஒரு நாளை ஒதுக்கி மார்க்கத்தை கற்றுக் கொடுங்கள் என்று கேட்டாங்க. இந்த தைரியம் முதல்ல பார்க்கணும். இந்த தைரியத்தை கொடுத்தது யார்? இஸ்லாமிய மார்க்கம். கேட்கலாம், நீ கேட்க வேண்டும், நீ படிக்க வேண்டும் என்று நபிகளாரினுடைய போதனை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்டு எங்களுக்கு ஒரு நாள் ஒதுக்கிச்சாங்க. நபிகளார் ஒரு நாளை ஒதுக்கி அவர்களுக்காக மார்க்க சட்டங்களை, அறிவுரைகளை சொன்னார்கள் என்ற செய்தியை புகாரியில் நாம் பார்க்கிறோம். இப்ப கல்வியில் இஸ்லாம் எவ்வளவு பெரிய இடத்தில் வைத்திருக்குன்னு பாருங்க. இன்று கூட பெண் பிள்ளைகளை படிக்க வைப்பதில்லை, படிக்க அனுப்புவதில்லை. ஆனால் இஸ்லாம் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, படிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறது, அவர்களும் சிறந்தவர்களா ஆக முடியும் என்று சொல்லுகிறது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி சொல்லும்போது அபூ மூஸா அஷ்அரி அவர்கள் சொல்கிறார்கள், நபி தோழர்களுக்கு, ஆண் நபி தோழர்களுக்கு நபிமொழிகளில் சந்தேகம் ஏற்பட்டால் சால்னா ஆயிஷா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நாங்கள் போய் கேட்போம்.
அவர்களிடத்தில் சிறந்த கல்வியை பெற்று வருவோம் என்று குறிப்பிடுகிறார். ஒரு பெண்மணி மார்க்கத்திலே மிகச் சிறந்தவராக திகழ்ந்தார். ஆண்களுக்கு கூட பாடத்தை நடத்தினார். அந்த அளவுக்கு உயர்வான நிலையை இஸ்லாம் அடைய செய்திருக்கிறது. அவர்களுக்கு வாழ்வுரிமையை கொடுத்தது, கல்வி உரிமையை கொடுத்தது. அடுத்ததாக ஆடை. இந்த ஆடைகளை வைத்து நீங்கள் சரியாக விளங்கணும். ஒரு சிலர்கள் இது பிற்போக்குத்தனம், பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹிஜாபு இது ரொம்ப அடிமைத்தனம் என்றெல்லாம் சொல்வார்கள். இவருக்கு வரலாறை புரட்டி பார்க்கட்டும். 1829 திருவாங்கூர் சமஸ்தானம் கேரளாவில் இருக்கு. அதுல ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். சில ஜாதி பெண்கள் மேலாடை அணியக்கூடாது, ஜாக்கெட்டை அணியக்கூடாது என்று சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அப்படி அணிந்து வந்தால் அதற்கு வரியை போட்ட கொடுமையையும் செய்தார்கள். பெண்ணுக்கு என்ன சட்டம் வேண்டிருக்கு, அரை நிர்வாணமாக ஓடு அப்படின்னு ஒரு சட்டத்தையே கொண்டு வருகிறார்கள். பாருங்க 1829. இப்ப நபிகளாருடைய காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலை இன்று பார்க்கிறோம். நபிகளாரினுடைய காலத்திலையும் இது போன்ற கொடுங்கோளர்கள், கொடுமையாளர்கள், மூட்டாள்கள் நிறைய அங்கேயும் இருந்தார்கள். அறிவிலிகள் நிறைய இருந்தார்கள். கஅபத்துல்லாவையே நிர்வாணமாக அவர்கள் தவாப் செய்தார்கள். யதூஃபூன ஃபில் ஜாஹிலிய்யா உரியான். அறியாமை காலத்தில் கஅபத்துல்லாவை நிர்வாணமாக தவாப் செய்தார்கள். ஹுமுஸ் என்ற கோத்திரத்தை தவிர அவர்கள் மட்டும் ஆடைகளை அணிந்து தவாப் செய்தார்கள். பெண்களுக்கு ஆடையை கொடுத்தார்கள் என்ற செய்தியை நாம் புகாரியில் பார்க்கிறோம். நபிகளார் அவர்கள் ஹிஜ்ரி 9 அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையில் ஹஜ் செய்ய அனுப்பினார்கள். அப்போ ஒரு அறிவிப்பை செய்ய சொன்னார்கள். இந்த காபத்துல்லாவில் எந்த முஷ்ரிக்கும் இனிமேல் தவாப் செய்யக்கூடாது. அதே மாதிரி வலா யதூஃபு பில் பைத் உரியான், நிர்வாணமாக எவனும் சுத்தக்கூடாது. எப்படி இருந்திருக்கிற ஒரு காலம், இறைவனை வணங்கக்கூடிய இடத்திலும் கூட ஆடை இல்லாமல் வணங்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்ட காலம். பெண்களுக்கு ஆடையை வேண்டியது இல்லை என்று சொல்லப்பட்ட ஒரு காலம். நிர்வாணமாக கஅபத்துல்லாவை வலம் வந்த ஒரு காலம். அதற்கு பிந்திய காலத்தில் ஆடையை அணியக்கூடாது என்று சட்டம் கொண்டு வந்த ஒரு காலம். ஆனால் திருக்குர்ஆன் என்ன சொல்கிறது? இவர்கள் போட வேண்டாம் என்றார்கள். திருக்குர்ஆன் வலா யுபதீன ஜீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா ஃபல்யல்ரிபுன பிஹுமுரிஹின்ன அலா ஜுயூபிஹின்ன. பெண்கள் தானாக தெரியக்கூடிய முகம், கைகளை தவிர மற்ற எந்த அலங்காரத்தையும் அந்நியர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டாம். தங்கள் மார்பகங்களின் மீது முக்காடுகளை போட்டு மறைத்துக் கொள்ளட்டும். திருக்குர்ஆன் சொல்கிறது மறைத்து வா என்று சொல்கிறது. பெண்ணுக்கு ஆடைகளே இல்லாமல் உலாவரச் செய்தவன் கொடுமைக்காரர்களுக்கு மத்தியில் திருக்குர்ஆன் அன்றே சொல்கிறது ஆடை அணிந்து கண்ணியமான முறையில் இந்த பெண்கள் இருக்கட்டும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் தஆலா குல்லி அஸ்வாஜிக வ பனாத்திக வ நிசாஇல் முஃமினீன் இத்னீன அலைஹின்ன மின் ஜலாபீபிஹின் ذلك அத்னா யுரஃப்ன வலா யுதைன். நபியே, உம்முடைய மனைவிமார்கள், உன்னுடைய பிள்ளைகள், மூமினான பெண்கள் அனைவர்களுக்கும் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய ஜில்பாபை போட்டுக் கொள்ளட்டும். அவர்கள் யாரென்று அறிந்து கொள்வதற்கும் அதன் மூலம் அடுத்தவர்கள் தொல்லைப்படாமல் இருப்பதற்கும் இது ஏற்றது. ஹிஜாபை அணிந்தால் உன்னை எவனும் தொல்லைப்படுத்த மாட்டான். இது ஒரு கண்ணியமான ஆடை. அரைகுறை ஆடையோடு நீ சென்றால் நிச்சயமாக நீ தொல்லை செய்யப்படுவாய். ஏன்னா திருக்குர்ஆன் நமக்கு சொல்கிறது ஆண்களை எப்படி படைத்த நிசா, பெண்களின் மீது மோகம் கொள்வதை நாம் அழகாக்கி வச்சிருக்கோம். அரைகுறை ஆடையோட போனா ஒரு மனிதன் ஆணாக இந்த எவனாக இருந்தாலும் ஓரக்கு நாளாவது பார்ப்பான். மோசமானவன் கையை பிடிச்சி இழுப்பான், அதுக்கு மேலவன் அதுக்கு மேலேயும் நடப்பான். அதனால் ஆடைகளை ஒழுங்காக நீங்கள் அணிந்து சென்றீர்களே ஆனால் அது உங்களுக்கு கண்ணியம், மரியாதை, ஒரு பாதுகாப்பு என்று திருக்குர்ஆன் அன்று அவர்களுக்கு சரியான ஒரு உரிமையை கொடுத்தது. அதை மீறினார்கள், மீறி நடந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ என்ன,
நம்ம ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டியிருக்குது, பேரணி நடத்த வேண்டியிருக்கிறது, பேட்டி கொடுக்க வேண்டியிருக்கிறது. பாலியல் வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்து. ஏன் நடக்குது? முக்கியமான காரணம் என்ன? அதை முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆடை ஒழுங்குகள் கரெக்டா இருக்கணுங்க. இது மாதிரி அவனை தூண்டக்கூடிய அடிப்படையில் ஆடைகள் அணியக்கூடாது, வரக்கூடாது என்று இருக்க வேண்டும். எப்போதும் திருடனை விட, கொள்ளையடிப்பவனை விட, கொலை செய்வனை விட அதை தூண்டியவன் தான் பெரிய குற்றவாளின்னு சொல்லுவான். அதை தூண்டுற மாதிரி நடக்கிற சினிமா, அதுதான் முக்கியமான காரணம். எப்படி காட்டுகிறான் பாருங்க. தாய், தந்தை, மகன், மகள், மாமனார், மாமியார் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து கொண்டு சினிமாவை பார்க்கிறார்கள். அந்த சினிமாவில் ஆடைகள் எப்படி காட்டுறான்? நம்ம பிள்ளைகள் எப்படி பார்ப்பாங்க? அரைகுறை ஆடைகளுடன் தான் சினிமா எடுக்கப்படுகிறது. இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியுமா? 4 குத்தாட்டங்கள் போடப்படுகிறது. அந்த மாதிரி சினிமாவு தான் வெற்றி அடையுது. குத்தாட்டம் போடாமல், அரைகுறை ஆடைகள் இல்லாமல் என்ன படம் உங்களுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு? அப்ப என்ன காட்டுகிறீர்களே? பார்க்கிறவன் என்ன செய்வான்? இந்த மாதிரி அரைகுறை ஆடைகளா இருக்கக்கூடியவனை என்ன செய்கிறான்? வில்லன் கற்பழிக்கிறான். நம்ம முதல்வரே என்ன செஞ்சார்? எனக்கு பிடிச்ச காட்சி என்னன்னா மாமியாருக்கு சோப்பு போட்டதுன்றாரு. இதை பார்க்கிறவன், அவனுடைய தொண்டன், அவனுக்கு பின்னால் இருக்கக்கூடியவன் என்ன நினைப்பான்? ஒவ்வொரு படத்திலேயும் ஒவ்வொரு பெண்ணோட சுத்துறான். சொந்த மனைவியோடைய ஆடுகிறான், சொந்த மனைவியையா கட்டிப்பிடிக்கிறான், சொந்த மனைவிக்கா முத்தமிடுகிறான், சொந்த மனைவியா உருண்டு பரண்டு எழுந்துகிறான். பாருங்க, ஒவ்வொரு படத்திலையும் ஒவ்வொரு கதாநாயகி வந்துகிட்டே இருக்கா. இப்படி பரண்டு உருண்டு போகும்போது என்ன செய்வான்? ஒவ்வொருத்தனுக்கு அவனுக்கு மனதில் என்ன வரும்? நம்மளும் யார் வேணாலும் பார்க்கலாம் போல இருக்கு, எப்படி வேணாலும் உருளலாம் போல இருக்கு, எவ்வளவு போனாலும் கையை பிடிச்சி இழுக்கலாம் அப்படின்னு நினைப்பான். ஆடை ஒழுங்குகளுடன் ஒழுங்காக நடந்திருந்தால் அந்த எண்ணமே ஏற்பட்டிருக்க. ஏன் இப்போது அதிகமாகிறதுக்கு என்ன காரணம்? ஒரு காலத்தில் எல்லாம் ஆடை ஒழுங்குகள் இருந்தது. சினிமாவில் அறகுறை ஆடைகளாக காட்டி இதுதான் ஃபேஷன் அப்படின்னு சொன்னோன்னா பிள்ளைகள் பூரா அது மாதிரி போட்டுக்கிட்டு போவதின் காரணத்தினால் இங்கே பின்னாடி ஒரு குரூப் ஓடிக்கிட்டே இருக்கான். அதுக்கு முந்தைய காலங்களில் ஆடை ஒழுங்குகள் ஒழுங்காக இருந்த நேரத்தில் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படவில்லை, ரொம்ப குறைவு, அரிது. அதனால் தான் இஸ்லாம் சொல்லுகிறது, உனக்கு தொல்லை தரப்பட வேண்டாமல் இருக்க வேண்டுமானால், பெண்ணுக்கு உரிய மரியாதை கொடுக்கப்பட வேண்டுமென்றால் ஹிஜாபை நீ பேணி நட. நிறைய பெண்கள், சினிமா நடிகைகள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும்போது யாருக்கும் தெரியாம புர்கா போட்டு வருது. யாரும் அறிய மாட்டாங்க, யாரும் தெரியாது, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. சாதாரண ஆடையோடு வந்தால் பின்னாடி மொத்தமாக போய் குழுங்குறான். அரைகுறை ஆடையோடு வரும்போது பிடிச்சி இழுக்கிறான். நீ அப்படி நடப்பதின் காரணத்தில் அவன் நடக்கிறான். அவனை பெரிய குற்றவாளி என்று சொல்வதற்கு முன்பாக நாம் ஒழுங்காக இல்லை என்பதை சிந்திக்கல. இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது, பெண்ணுக்கு சொல்லுகிறது, கண்ணியமிக்க ஆடை, அந்த ஆடை ஒழுங்குகளை பேணி நடந்தால் உனக்கு இது போன்ற தொல்லைகள் இருந்து நீ பாதுகாப்படலாம். இது இஸ்லாம் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு அருள்கொடை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் இந்த பெண்களுக்கு கொடுத்த உரிமைகளில் பேச்சுரிமை, நிறைய கேள்வி கேட்கலாம், நிறைய போகலாம். ஆனால் இன்னொன்றை நமக்கு சொல்லுகிறது, அந்நியர்கள் இடத்தில் பேசுகின்ற பொழுது எப்படி பேச வேண்டும் என்பதையும் நமக்கு சொல்லுகிறது. இன்னித்த கை துண்ண ஃபலா தஹ்லான பில் கவுல் வயத்மா அல்லதி ஃபீ கல்பிஹி மர்லுன். இரையச்சம் உள்ளவர்களாக பெண்கள் நீங்கள் நடக்க விரும்பினீர்கள் என்று சொன்னால் உங்கள் வார்த்தையில் குலைந்து பேசாதீர்கள். குல்ன கவுலம் மாரூஃபா, நல்ல வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் குலைந்து பேசினால் எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் உங்கள் மீது ஆசைப்படுவான். பெண்ணுக்கு சொன்ன அழகான அறிவுரை. நீ அடுத்தவர்கள்ட்ட, அந்நியர்கள்ட்ட பேசும்போது குலைந்து எதுவும் பேசாதே. பேசினால் என்ன செய்வோம்? ஒரு மாதிரி பெண்ணுண்டு பின்னாடி உள்ள வந்துருவான். வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசுப்பாரு. யாரு வேணும், எப்போ வேணும், நாளைக்கு தான் வருவார், இன்னைக்கு தான் வருவார், பெரிய அட்டங்காப்பிடாரியா இருப்பார் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுவான். எப்படியா, எங்கே இருக்கிறீங்க, யார் வேணும், இப்படிலாம் பேசினோம்னா அவ்வளவுதான். ஆள் ஒரு மாதிரியா இருக்கிறாங்க, தூண்டியை போட்ட வேண்டியதான்றான்.
மார்க்கம் சொல்லுகிறது அந்நியர்களிடத்தில் குலைந்து பேசக்கூடாது. நல்லவன் ஒன்றும் செய்ய மாட்டான். எவனிடத்தில் கெட்ட எண்ணம் இருக்கோ அவன் உங்கள் மீது ஆசை கொண்டு விடுவான். அதனால் நல்ல வார்த்தைகளை நீங்கள் சொல்லுங்கள். வார்த்தையில் கரெக்டாக இருக்கணும். அதான் சொன்னாங்க, கோயில் புகையிலையை விரித்தால் போச்சு, பொம்பளை சிரிச்சா போச்சுன்னா. பொம்பளை சிரிச்சு பேசுறான்னா முடிஞ்சு, அவ்வளவுதான். அது மாதிரி நீ நடக்காத, உன் கண்ணியத்தை நீ சரியாக கவனி. அதே மாதிரி மார்க்கம் இன்னொன்று சொல்லு, லா யஹ்லுவன்ன ரஜுலும் பி இம்ரா, எந்த ஒரு ஆணும் எந்த ஒரு பெண்ணிடம் தனித்து இருக்க வேண்டாம். மூன்றாவதா ஷைத்தான் இருப்பான். ஆணின் பெண்ணின் கண்ணியத்தை, உன்னுடைய மரியாதையை நீ பேண வேண்டும் என்று சொன்னால் மார்க்கம் நமக்கு காட்டி தந்தது, ஆண் பெண்ணும் தனித்து நிற்காத. நிறைய கற்பழிவுகள் பிரச்சனைகள் எல்லாம் எங்க நடக்குது? அண்ணா பல்கலைக்கழகத்திலே ஒரு பெரிய பிரச்சனையானது. ஒரு பெண்ணை இது பண்ணிட்டான், போயிட்டான். அந்த சார் யாரு, இந்த சார் யாரு, இது ஓடுச்சு. அந்த பெண்மணி அவன் காதலுடன் தனியா ஒரு இடத்துல போய் அமர்ந்தாள். இவன் ஏன் அடுத்தவளோட போய் தனியா உட்கார்ந்தார்? இதை யாரும் கேட்கல. இஸ்லாம் சொல்லுகிறது, 2 பேரும் தனிச்சு நிக்காத, மூணாவதா ஷைத்தான் கெடுத்துருவான். இன்று எத்தனை பத்திரிகையில் நீங்கள் படித்திருக்கலாம், போதைக்கு அடிமையாகி தன்னுடைய காதலுடன் தனிமையில் போய் இருந்தவள் இறந்து போனாள். போதை ஓவராகிவிட்டது. காதலனை தேடி வருகிறார்கள், கைது செய்தார்கள். செய்தி, தனித்து இருப்பது, நல்லவன் நினைந்து என்று போவது உனக்கு கெடுதியாக அமையும். பெண்கள் உங்களுடைய உரிமை என்று நினைத்து கொண்டு பாதாளத்தில் போய் வீழ்ந்து விடாதீர்கள். தனித்து இருக்காதீர்கள். ஆணுடன் அந்நியானுடன் தனித்து இருக்காதீர்கள். இதெல்லாம் இஸ்லாம் பெண்களுக்கு சொன்ன அழகான அறிவுரை. பெண்ணினுடைய பெருமையை அவர்கள் நிலைநாட்டுவதற்கு இதை கடைபிடிக்க வேண்டும் என்றும் மார்க்கம் நமக்கு சொல்கிறது. அடுத்தது பெண்களின் ஆடைகளை பற்றி. அடுத்து திருமணம். இஸ்லாம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு உரிமை. இன்று கூட பல இடங்களில் கிடையாது. திருமணம் முடிக்கின்ற பொழுது யாரும் பெண்ணிடத்தில் அனுமதி கேட்பதில்லை. நீ இந்த பெண்ணை திருமணம் முடிச்சுக்கிறியா, இந்த ஆணை நீ திருமணம் முடித்துக் கொள்கிறாயா, பிடித்திருக்கிறாரா, அப்படிலாம் கேட்கிறதே கிடையாது. நான் நபிகளார் அவர்கள் தெளிவாக சொன்னார்கள். புகாரியில் பார்க்கலாம், துன்கஹுல் ஐமு ஹத்தா துஸ்தஅமர் வ துன்கஹுல் பிக்ரு ஹத்தா துஸ்தஅதன். கன்னி பெண்ணாக இருந்தாலும் சரி, விதவை பெண்ணாக இருந்தாலும் அனுமதி இல்லாமல் திருமணம் முடிக்கப்படக்கூடாது. ஒரு பெண் அனுமதி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அந்த திருமணமே செல்லாது என்று நபிகளார் சொன்னாங்க. திருமணம் முடிக்கின்ற பொழுது அந்த பெண்ணினுடைய முழு சம்மதம் வேண்டும். இது ஏட்டி சுரக்காய் கறிக்கு உதவாதா? நபிகளார் சட்டத்தை மட்டும் சொல்லவில்லை, நடைமுறையும் படுத்தி காட்டியிருக்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில் நீங்கள் பாருங்கள், ஹன்சா பின்த் ஹிதாம் அல் அன்சாரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அன்சாரி பெண்ணான ஹன்சா பின்த் ஹிதாம் ரலியல்லாஹு அன்ஹா அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிடுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என்னுடைய தந்தை நான் வெறுக்கும் நிலையில் எனக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டார். நபிகளார் இடத்தில் புகார் போகிறது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருமணத்தை வரத்த நிக்காஹா, திருமணத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இந்த திருமணம் செல்லாது என்று சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரிய உரிமை என்று பாருங்கள். திருமணம் முடித்து வச்சது அத்தா தான், அவருடைய அப்பா தான் திருமணம் முடித்து வைத்தார். ஆனால் இந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லை, இந்த பெண் வேண்டாம் என்று சொல்கிறார். அப்படி இருந்தும் திருமணம் முடித்து வைச்சார். நபிகளார் அவர்கள் அவருடைய உரிமையை எவ்வளவு பெரிய இடம் பாருங்க. உங்க அப்பா முடித்து வைத்தாலும் உனக்கு விருப்பம் இல்லையானால் அந்த திருமணம் செல்லாதுன்னு ரத்து பண்ணிட்டான். இதை விடவும் பெரிதாக ஒன்று, சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி நபிகளார் இடத்தில் சொல்லுகிறார்கள். புகாரில் நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சாபித்திலே மார்க்க விஷயத்திலும் சரி குணம் விஷயத்திலும் நான் எந்த குறையும் சொல்ல மாட்டேன். ரொம்ப நல்ல மனிதன், குணமும் நல்ல மனிதன், மார்க்க விஷயத்திலும் கரெக்டாக நடக்கிறவர். இருந்தாலும் எனக்கு பிடிக்கல, மன ஒத்துக்கிறல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்து அந்த பெண்மணி, இவர் ஒரு குடிகாரனா இருக்காரு, அடிக்கிறாரு, உதைக்கிறாரு, ஒழுங்கா தொழுகிறது இல்லை, மார்க்கத்தை பேணுறது இல்லை அப்படின்னு சொல்லல. எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, நல்ல குணம், மார்க்கப்பட்டு நல்லது அல்ல இருக்கு, எதுவுமே இல்லை. ஆனால் என் மனசுக்கு பிடிக்கல. நபிகளார் இல்லை இல்லை இவ்வளவு நல்லவனா இருக்கான், அங்கேயே கடை அப்படின்னு சொல்லவே இல்லை. மனமுத்து இருக்கணும்.
ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் அன்பும் பாசமும் வெளிப்படணும், வெறுப்பு வரக்கூடாது. அந்த பெண்மணி வேண்டாம் என்று சொல்லுகின்ற நேரத்தில் நபிகளார் அவர்கள் திரும்ப கேட்கிறார்கள், உனக்கு கொடுத்த மகரான கொடுத்த அந்த தோட்டத்தை திருப்பி கொடுத்துறியா? நான் திருப்பி கொடுத்துறேன். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய திருமணத்தை பிரித்து வச்சுட்டாங்க. எவ்வளோ பெரிய உரிமைன்னு பாருங்க. ஒரு பெண்மணிக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் இந்த திருமணமே செல்லாது. எவ்வளவு நல்லவர் அப்படி இப்படின்னு சொன்னாலும் பரவாயில்லை. நபிகள் பெருமானார் அவர்கள் அந்த மாதிரி பெண்ணுக்கு விருப்பம் இல்லை என்றால் எந்த நேரத்திலையும் அந்த திருமணம் செல்லவே செல்லாது என்று விரிச்சிட்டாங்க. நடைமுறைப்படுத்தி காட்டினாங்க நிறைய. சஹீஹுல் புகாரியில் பாருங்கள், பரீரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு புகார் சொல்லப்படுகிறது. முகைஸ் அடிமையாக இருந்த நேரத்தில் அவர் கல்யாணம் முடிச்சிருந்தாங்க. ஆயிஷா நாயகி அவர்கள் பரீரா ரலியல்லாஹு அவர்களை விலைக்கு வாங்கி விடுதலை செஞ்சிட்டாங்க. விடுதலை செஞ்ச பிறகு அவரோட சேர்ந்து வாழவும் செய்யலாம் அல்லது விலகி கொள்ளவும் செய்யலாம். பரீரா ரலியல்லாஹு அவர்கள் முகைஸ் வேணாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் முகைஸ் எப்படி செய்கிறாருன்னா, தன் பரீரா பின்னாடியே தான் வாழணும் அப்படின்னு பின்னாடியே சுத்துகிறார். எபுக்கி துமுஹு அசீலு அலா லிஹியத்திஹி. அவர் அழுது கொண்டே இருக்கல, அப்படியே தாடியில் பூரா தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கு. பரீராவை சுற்றிக்கிட்டே வந்து அழுதுகிட்டு என்னை விட்டுட்டு போயிடாத, என்னை விட்டுட்டு போயிடாத, சேர்ந்து வாழ்வோண்டு அழுகிறார். ஆனால் பரீரா ஒத்துக்கிறல. நபிகளார் அவர்கள் இதை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய ஆச்சரியமாக இருக்கு பாருங்க. மின் ஹுப்பி முகைஸிம் பரீரா வமின் புகுலி பரீரா முகைஸா. பரீராவின் மீது முகைஸ் கொண்டுள்ள அன்பும் இந்த பரீரா முகைஸின் மீது கொண்டுள்ள அந்த வெறுப்பும் உனக்கு ஆச்சரியத்தை தரவில்லையா? முகைஸ் வந்து பரீரா மேலே எவ்வளவோ அன்பு செலுத்துறார். அப்படியே நேர்மாற்றமாக பரீரா முகைஸ் மீது கோவப்படுகிறாரே, ஆத்திரப்படுகிறாரே அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்பட்டு அப்பாஸ்ட கேட்டுட்டு, இவ்வளவு சுற்றி வர்றாரு, நம்ம என்ன செய்வோம்? நம்ம இவ்வளவு பெரிய ஆள் நல்லா இருக்காரு, நல்ல மனுஷனாக இருக்காரு, உன் பின்னாடியே சுற்றி வர குட்டி போட்ட பூனை மாதிரி இப்படியே சுற்றி வர்றாரு, நீ சேர்ந்து வாழக்கூடாதா? லவ் ராஜா அத்திஹி. நபிகளார் கேட்குறாங்க, அவரோட திரும்ப சேர்ந்து வாழக்கூடாதான்னு கேட்டாங்க. அப்போ பரீரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்குறாங்க, யா ரசூலுல்லாஹ் தாமுர்னி, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே எனக்கு கட்டளை இடுகிறீர்களா? கண்டிப்பாக சேரணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, இன்னமா நான் அஷ்பா, நான் பரிந்துரை தான் செய்கிறேன். அது உன்னுடைய உரிமை, சேரவும் செய்யலாம் சேராமலும் இருக்கலாம். இந்த நிலையை பார்த்து நான் உனக்கு பரிந்துரை செய்கிறேன். பரீரா சொன்னார்கள், லா ஹாஜத் லீஃபி, இவர் விஷயத்தில் எனக்கு எந்த தேவையும் கிடையாது, வேணான்னு சொல்லிட்டு போயிட்டான். எவ்வளவு பெரிய உரிமைன்னு பாருங்க. நபிகளார் கூட போய் திணிக்க முடியல. ஏன்னா அவ்வளவு பெரிய உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறது. திருமணத்திலே அவர்கள் விரும்பினார்கள் என்று சொன்னால் திருமணம் நடத்தலாம், விரும்பவில்லை ஆனால் அந்த திருமணம் ரத்து சேரவே முடியாது. இந்த உரிமையை யார் கொடுத்திருக்கிறார், எந்த மதம் கொடுத்திருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அதே மாதிரி திருமணத்தில் கணவர் தலாக்கு விட்டார், அதுக்கு பிறகு பெண்ணினுடைய நிலைமை என்ன? அன்றைய காலத்தில் எப்படி நடந்தது? உடன்கட்டை ஏறுதல் என்பதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த கொடுமையான இதை இன்றும் சிலர்கள் சரிதான் என்று பேசுபவர்களும் இருக்கிறார்கள். ஒரு காட்டு மிராண்டிகள். கணவன் இறந்துட்டாண்டா கணவனை நெருப்பில் போட்டு தீ எரிக்கின்ற பொழுது இந்த பெண்ணையும் தூக்கி அதில் போடணும். அவள் கதறி உயிரோடு தூக்கி போட்டு சாகடித்து, அந்த கொடுமைகள் உடன்கட்டை ஏறுதல் என்று இருந்தது. இந்திய நாட்டில் இருந்தது. எவ்வளவு பெரிய கொடுமை என்று பாருங்கள். அவளை வாழ்வதற்கு ஆரம்பத்திலேயே மண்ணில் போட்டு புதைச்சான். அதிலையும் மீறி வரக்கூடியவர்கள் கணவன் இருந்தான சேர்த்து நீனும் சாகு அப்படின்னு சொன்னான். மார்க்கம் இப்படி சொன்னதா? இஸ்லாம் எப்படி சொன்னதா? மறுமணத்தை ஊக்குவித்தது இஸ்லாம், அனுமதித்தது இஸ்லாம், அதை நடைமுறைப்படுத்தி காட்டியது இஸ்லாம். கணவன் இறந்துட்டானா நீ அப்படியே சாகணும்னு இல்லை, கல்யாணம் முடிக்காம அப்படியே இருக்க வேண்டும் என்பதும் அல்ல. என்ன செய்கிறார்கள்? கணவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் வளையல் போடக்கூடாது, வளையலை உடைச்சிருவான், பொட்டு வைக்கக்கூடாது, பூ வைக்கக்கூடாது. அவளை வந்து ஒரு அலங்கோலமான தோற்றத்தில் தான் காட்டினாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லவில்லை. கணவன் இறந்து விட்டால் முடிஞ்ச 4 மாதம் 10 நாள், அதற்கு பிறகு நீ விரும்பிய கணவரை திருமணம் முடித்து கொள்ளலாம்.
மார்க்கம் அனுமதிக்கிறது. நபிகளார் அப்படியே செய்து காட்டினார். முதல் திருமணம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், கணவரை இழந்தவர். நபிகளார் அவர்கள் திருமணம் முடித்து அவருக்கு வாழ்க்கையை கொடுத்தார். ஆயிஷா நாயி அவர்களை தவிர்த்து அத்தனை பேர்களும் விதவைகள் தான். அத்தனை பேர்களுக்கும் வாழ்வை கொடுத்தார்கள். நபி தோழர்கள் வாழ்வை கொடுத்தார்கள். வாழ்முறைமையை கொடுத்தது இஸ்லாம். ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனை இழந்து விட்டார் என்று சொன்னால் சாகணும் அவசியம் இல்லை. அவள் விரும்பியவர்களை திருமணம் முடித்து அவளும் வாழலாம். இஸ்லாமிய மார்க்கம் வழிகாட்டியது. இஸ்லாமிய மார்க்கம் அதுக்கு அற்புதமான வழிகளை சொல்லி நபித்தோழர்களின் மூலமாக உங்களுக்கு அற்புதமான வழிகாட்டுதலையும் காட்டியது. நபித்தோழர்கள் திருமணம் முடிச்சிருக்காங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணம் முடித்திருக்கார்கள். அப்போ ஒரு பெண்மணி இறந்து விட்ட கணவனுக்காக வேண்டி சாக சொல்லவில்லை, அவள் வாழ வேண்டியவள். எத்தனை பெண்மணிகள் அப்படின்னு. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவருடைய தந்தை மாலிக், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு முந்தைய கணவர் இறந்துட்டார். அபு தல்ஹா என்பவரை அவர்கள் திருமணம் முடிக்கலையா? அதன் மூலமாக அபு உமைர் என்ற பிள்ளையை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லையா? அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு துஆ செய்து 9 குழந்தைகளை பெற்று அந்த 9 பிள்ளைகளும் திருக்குர்ஆனை மனனம் செய்தார்கள் என்ற செய்தி இல்லையா? கணவன் இறந்துட்டார், அதோட ஒரு மூலையில் போய் அமர்ந்திருக்கவில்லை. இஸ்லாம் வழிகாட்டியது. இன்னொரு கணவரை முடித்தார்கள், குழந்தையை பெற்றெடுத்தார்கள், அவரோடு சந்தோஷமாக இருந்தார்கள். மார்க்கம் பெண்களுக்கு இது போன்ற ஒரு அறிவுரையை, இது போன்ற ஒரு வழிமுறையை வேற எந்த மதமும் இல்லை. இல்லை ஒரு விதமா உடனே கல்யாணம் முடிச்சிட்டாளா, இன்னும் 4 மாதம் 10 நாள், ஒரு வருஷம் கூட ஆகலை, உடனே முடிச்சிட்டாங்கன்னா ஒரு சில விதமாக பேசக்கூடிய ஒரு நிலையில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் திருமணம் முடிக்கலாம் என்பதையும், திருமணம் முடித்தும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பெண் உரிமையை காட்டியிருக்கிறார். அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்கம் கொடுத்த இன்னொரு முக்கிய பாடம் ஒன்று, வாழ்வதற்கே உரிமை இல்லாத அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய சொத்துக்களுக்கு தங்களுடைய பெற்றோர்கள், முன்னோர்கள், மூதாதையர்கள் இவர்களுடைய சொத்துக்களிலிருந்து பெண்ணுக்கும் சொத்துரிமை இருக்கிறது என்று இஸ்லாம் தான் சொன்னுச்சு. 1956 தான் இந்தியாவிலே பெண்களுக்கு சொத்திலே உரிமை இருக்கிறது என்று சட்டமே கொண்டு வந்தாங்க. ஆனால் திருமறை குர்ஆன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு உள்ள சொத்துரிமையை அற்புதமாக நமக்கு சொல்கிறது. திருக்குர்ஆன்ல அழகாக ஒரு சின்ன வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலின்னிசாய் நசீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் மிம்மா கல்ல மின்ஹா ஓ கசூர். பெண்களுக்கு அவருடைய பெற்றோர்கள் விட்டு சென்றதிலும் அவருடைய உறவினர்கள் விட்டு சென்றதிலேயும் அவங்களுக்கு பங்கு இருக்கிறது. அது குறைவாக இருந்தாலும் சரியே, அதிகமானதாக இருந்தாலும் சரியே என்று திருக்குர்ஆன் சொல்லுது. ரொம்ப கோடி கோடியாக இருக்குன்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் இருந்தாலும் பெண்ணுக்கு சொத்துல உரிமை இருக்கு. நீங்கள் சூரத்து நிசாவினுடைய 11, 12, 176 வசனங்கள், சூரத்து நிசா, இந்த 3 வசனம் தான் சொத்துரிமை எவ்வளவு என்பது, யாருக்கு என்பது பேசுகிறது. அதில் பாருங்க, ஒரே ஒரு பெண் குழந்தை இருந்தால் சொத்துல பாதி அவளுக்கு கிடைக்கும். 2 பெண் குழந்தைகள் அதற்கு மேல் இருந்தால் 3 இல் 2, 2/3 அவளுக்கு கிடைக்கும். தாய்க்கு சில நேரங்களில் 6 இல் 1 பங்கு கிடைக்கும், சில நேரங்களில் 3 இல் 1 பங்கு அவளுக்கு கிடைக்கும். மனைவியாக அவள் இருப்பாள் என்று சொன்னால் சில நேரங்களில் 1/4 பங்கு கிடைக்கும், சில நேரங்களில் 8 இல் 1 பங்கு கிடைக்கும். இது மார்க்கம் சொல்லக்கூடிய, திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய சொத்துரிமை பங்கீடு. இது வெறுமனவே திருக்குர்ஆனில் மட்டுமல்ல, இன்றும் நடைமுறையில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்படுகிறது. இன்னும் பெண்களுக்கு அதன் அடிப்படையில் ஃபத்வாக்கள் கேட்டு அவருடைய பெற்றோர்களுடைய சொத்துக்களில் இருந்து அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பெண்களுக்கும் சொத்துரிமை இருக்கிறது என்பது அன்றே சொன்னது, அது இன்று வரையிலேயும் நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கிறது. நீங்கள் நபிமொழிகளில் இது போன்று ஏராளமான உரிமைகளை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இந்த பெண்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். திருமறை குர்ஆன் நமக்கு கொடுத்திருக்கிறது. எனவே இஸ்லாம் காட்டித்தந்த அந்த உரிமைகளை நாம் பேணி அல்லாஹ்வும் தூதரும் சொன்ன அடிப்படையில் நடக்க எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அருள் புரிவானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.